ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கரிசலாங்கண்ணி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ நான் தோட்டத்துலேருந்து கரிசலாங்கண்ணி இவ்வளோ ஒரு பிளேட் அளவுக்கு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எல்லோ கரிசலாங்கண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ஒரு ஹாஃப் பீஸு, கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம், சால்ட் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு. சால்ட் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் முந்திரி வறுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நெய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இப்போ நெய் வந்து 2 ஸ்பூன் மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். பாக்கி ரிஃபைண்ட் ஆயில். இப்போ இந்த க்ளீன் பண்ண கரிசலாங்கண்ணி கீரையை வந்து ஆஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கீரை. இது முடி பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து வெளியில் வந்து அரைச்சி ஆயில் அப்ளை பண்ணுறதை விட இன்டேக்காக எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இலை நிறைய இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, பொடுகு இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ, ரிஃபைண்ட் ஆயில் இருக்கோ அதையே சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் போதும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. ஜீரகம் சேர்த்துடலாம். அதில் வேறு எந்த மசாலா பொருளுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். 10 கிராம்லாம் ஜீரகம் நல்லா பொரி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கரிசலாங்கண்ணி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா டார்க் க்ரீனில் இருக்கு பாருங்கள். மெயினான விஷயம் வந்து இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா நீங்கள் வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த கரிசலாங்கண்ணி பேஸ்ட் வந்து நல்லா பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டோடனே லெமன் பொழிஞ்சிடலாம். ஒரு ஹாஃப் பீஸ் லெமன். நம்ம புளிப்பு சுவைக்கு வந்து வேறு எதுவுமே நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கல. ஸோ இது மட்டும்தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ 1க்கு 2.25 அளவு தண்ணி, 4.5 கிளாஸ் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் நார்மலாக ரெகுலராக சமைக்கிற ரைஸு, அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 கிளாஸுக்கு 2.25 தண்ணி தேவைப்படும். அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கரிசலாங்கண்ணி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து அரிசியை சேர்த்துற வேண்டியது. நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். சாதம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது. இதே மெத்தடில் நீங்கள் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எந்த ரைஸ் வேணால் செஞ்சு தரலாம் பசங்களுக்கு. ஒரு கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கொஞ்சம் இந்த கலவை வந்து ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம குக்கரை மூடிடலாம். நல்லா பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து ஏர் ரிலீஸ் ஆனோன்னு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வெயிட்டை போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலகலன்னு வரும். மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் வைக்கணும். எந்த புலாவ், பிரியாணி எது செஞ்சாலுமே நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா பதமாக வரும். 2 சவுண்ட் வந்தோடனே ஒரு 3 மினிட்ஸ் நான் சிம்மில் போட்டிருந்தேன். ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா டார்க் க்ரீன் கலரில். ஒரு அகலமான பாத்திரத்தில் உடனே மாற்றிடுவேன். சாதம் நல்லாவே உதிரியாக இருக்குது. அதனால் அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது ரைஸு. ஃபைனலாக இப்போ கரிசலாங்கண்ணி ரைஸில் வந்து வறுத்த முந்திரி சேர்த்துட்றேன். பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாம். ஒரு சூப்பரான சாதம் அது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சத்தானது. உங்களுக்கு சப்போஸ் கரிசலாங்கண்ணி கிடைக்கலன்னா இதே மெத்தடில் வந்து கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசங்க வந்து கருவேப்பிலெலாம் நிறைய எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.